Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ தான் நானும் ரீசெண்டாக ஷேர் பண்ணேன். கெட்டிமேளம் சீரியலோட டைம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக அந்த சீரியலோட ஹீரோவே அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஸோ இதனால் 2 சீரியல்ஸ் டைம் சேஞ்ச் ஆக போகுது. ஒன்று நெஞ்சத்துக்கு இல்லாத, இன்னொன்று வள்ளியின் வேலை. ஜஸ்ட் ஹீரோ வந்து 7 மணிக்கு டெலகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரே தவிர ஜீ தமிழ்லேருந்து இன்னும் அஃபீஷியலான ப்ரொமோ வந்துடும். கூடிய சீக்கிரம் அதையுமே அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த வாரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நினைத்தேன் வந்த சீரியல் வந்து முடிய போகுது கம்மிங் சாட்டர்டே. ஸோ நெக்ஸ்ட் வீக் 6 to 7 பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மாரி சீரியல் 1 hour டெலகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ மாரி சீரியல் 1 hour டெலகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் மாரி சீரியலில் 6 o'clock டெலகாஸ்ட் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. 6:30 ஒரு சீரியலும் நைட்டு 10 மணிக்கு ஒரு சீரியலும் டெலகாஸ்ட் ஆகும். இப்படி தான் டைம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கெஸஸ். இப்போ 6:30 நெஞ்சத்துக்கு இல்லாத டெலகாஸ்ட் ஆகுமா, அப்படி இல்லைனா வள்ளியின் வேலை டெலகாஸ்ட் ஆகுமா, 10 மணிக்கு நெஞ்சத்துக்கு இல்லாத டெலகாஸ்ட் ஆகுமா, இல்லை வள்ளியின் வேலை டெலகாஸ்ட் ஆகுமா, இந்த கொஸ்டின் தான் இப்போ பெரிய இஷ்யூவாக இப்போ போயிட்டு இருக்கு. சிப்பு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாரு பார்த்தீங்களா, நைட்டு 7 மணிக்கு தான் கெட்டிமேளம் அப்படிங்கிறத. ஸோ இந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நெஞ்சத்துக்கு இல்லாத சீரியலோட ரேஸ்மா வந்து அவங்களோட ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணியிருது. என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு அவங்க இதை பார்த்த உடனே எனக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. பிக் டிசப்பாயின்மெண்ட் ஜீ தமிழ், அப்புறம் வந்து கைகூப்பி வணங்குற மாதிரி ஒரு எமோஜி இருக்கும்ல, அதையே வச்சுருந்தாங்க. இதை பார்த்த உடனே எனக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஒருவேளை இந்த மாதிரி டைம் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது அந்த சீரியல் நடிக்கிற ஹீரோனுக்கே தெரியாமல் இருந்திருக்குமோ அப்படிங்கிறதுனால தான் அவங்க ரொம்பவுமே ஆச்சரியமாகி டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், கெட்டிமேளம் சீரியல் அவங்க நினச்சா ½ hour கூட டெலகாஸ்ட் பண்ணலாம். 1 hour டெலகாஸ்ட் பண்ணுமே ஜீ தமிழ் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியல் கிட்டத்தட்ட 7 மணி ஸ்லாட்டில் 4+ ஒரு சீரியல் பிடிக்கிறது ஜீ தமிழுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். கிட்டத்தட்ட 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4+ ரேட்டிங் வாங்குச்சு. ஸோ இப்படிப்பட்ட அந்த சீரியலை வந்து டைம் சேஞ்ச் பண்ணுறது அந்த சீரியலோட ஹீரோயின்கே பார்த்தீங்கன்னா பெரிய டிசப்பாயின்மெண்ட்னா ஃபேன்ஸ்க்கு எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியல் 6 o'clock, 6:30 அப்படி இல்லைனா 10 o'clock இந்த 3 டைம் ஸ்லாட்டில் எந்த டைம் ஸ்லாட் டெலகாஸ்ட்னா நல்லா இருக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.